ஆண்ட்ரூ பிலிப்ஸுடனான தொடர்பு விக்ரமிற்கு வெறும் பணக்காரனாக இருந்தால் மட்டும் போதாது, உலக பொருளாதாரத்தையே தன் விரல் அசைவில் வைக்க வேண்டும். அதற்கு ஆண்ட்ரூவின் சர்வதேச உளவு நெட்வொர்க் தேவைப்பட்டது. ஆண்ட்ரூ மூலமாகத்தான் சிறையில் வாடிக்கொண்டிருந்த டாக்டர் அரவிந்த் மாதவனை விக்ரம் விலைக்கு வாங்கினான். அரவிந்திற்கு தேவையான அதிநவீன ஆய்வகங்கள், ரகசிய நிதிகள் அனைத்தையும் தன் ஹவாலா நெட்வொர்க் மூலம் விக்ரம் தான் வாரியுரைத்தான். அஜய் ரத்தோர் உடனான தொடர்பு. அரவிந்த் மாதவன் உருவாக்கும் டார்க் சஞ்சீவினி வைரஸை இந்தியாவிற்குள் எந்தவொரு உளவு அமைப்பும் கண்டுபிடிக்காமல் இருக்க அஜய் ரத்தோரின் இராணுவ அதிகாரம் விக்ரமிற்கு பயன்பட்டது. அஜய் ரத்தோரின் மகனை காப்பாற்றுவதற்காக ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட லஞ்ச பணம் போக போக விக்ரமின் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாக மாறியது. அஜய் ரத்தோருக்கு பல 100 கோடிகளை லண்டன் கணக்குகளில் டெபாசிட் செய்து நல்லமலா காட்டின் 50 கிலோமீட்டர் பகுதியை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தான் விக்ரம். விக்ரமின் மாஸ்டர் பிளான் மிகவும் எளிமையானது, அதே சமயம் அசாத்தியமான கொடூரத்தை கொண்டது. அரவிந்த் மாதவன் உருவாக்கிய டார்க் சஞ்சீவினி வைரஸ் நல்லமலா காட்டின் வான்வழியாக காற்றில் பரப்பப்படும். அடுத்த 48 மணி நேரத்தில் இந்தியாவின் முக்கிய நகரங்களில் லட்சக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக செத்து மடிவார்கள். உலகமே பயத்தில் நடுங்கும் போது விக்ரம் சிங்கானியா செய்தியாளர்களை சந்தித்து, எங்கள் நிறுவனம் இரவு பகலாக உழைத்து இதற்கான மாற்று மருந்தான் ஆன்டி டார்க் வேக்சினை கண்டுபிடித்து விட்டது என்று அறிவிப்பான். ஒரு டோஸ் தடுப்பூசியின் விலை 10,000 ரூபாய். இந்திய அரசே தன் மக்களை காப்பாற்ற விக்ரமிடம் மண்டியிட்டு பல்லாயிரம் கோடிகளை கொடுத்து அந்த மருந்துகளை வாங்கும். ஒரே வாரத்தில் உலக பணக்காரர்கள் வரிசையில் முதலிடத்திற்கு வர அவன் காய் நகர்த்தி இருந்தான். டெல்லி ரகசிய கட்டுப்பாட்டு அறையில் விக்ரம் சிங்கானியாவின் சொகுசு கப்பலின் டிஜிட்டல் லொகேஷனை பின்தொடர்ந்தபடி ஜீவா ஹரிஷிடம் பேசினான். ஜீவா கோபத்தில் பற்களை கடித்தபடி, டே ஹரிஷ், இந்த விக்ரம் சிங்கானியா பயங்கரமான சைக்கோடா. டிவியில் பார்க்கும்போது எவ்வளோ நல்லவன் மாதிரி பேசுகிறான், கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபண்ட் தர்றேன்னு சொல்கிறான். ஆனால் பின்னாடி உட்காந்துட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் அழிக்க டார்க் சஞ்சீவினியை ரெடி பண்ணியிருக்கான். இவன் அஜய் ரத்தோரையும் ஆண்ட்ரோவையும் வச்சு செம்ம கேம் விளையாடி இருக்கான்டா. ஆர்மி சப்போர்ட், ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்டுன்னு மாசா நெட்வொர்க் வச்சுருக்கான். கார்ப்பரேட் கிரிமினல்ஸ் எப்போவுமே இப்படி தான் ஜீவா, வெள்ளச்சட்டை போட்டுட்டு வர சாத்தான்கள் அவங்க. அவனுங்களுக்கு மனுஷங்களோட உயிர் வெறும் கரன்சி நோட்டு மட்டும்தான். அஜய் ரத்தோரோட அதிகாரத்தையும் ஆண்ட்ரோவோட சதியையும் தன் பணத்தால் விலைக்கு வாங்கியிருக்கான். ஜீவா, இப்போது இவனோட மெயின் சர்வர் மும்பை கடலில் இருக்கிற அவனோட லக்ஸுரி யாட்டில் தான் இருக்குது. நம்ம டாக்டர் அரவிந்த் மாதவன் கொடுத்த போலி தகவலை நம்பி காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சாம்பிளை எடுக்க அஜய் ரத்தோர்கிட்ட இப்போதான் ஃபோனில் பேசியிருக்கான். நாம் இப்போது என்ன பண்ண போகிறோம்? அவன் பகலில் போடுற நல்லவன் முகமூடிய இன்னைக்கு நைட் மும்பை கடலோட நடுவில் வச்சு மொத்தமாக கிழிக்கிறோம் ஜீவா. அவன் காசு கொடுத்து வாங்கின அந்த அஜய் ரத்தோரோட ஆர்மி பவரும் இப்போ அவனை காப்பாற்ற முடியாது. ஆண்ட்ரூவோட வெளிநாட்டு சதியும் அவனை காப்பாற்ற முடியாது. ரேடியன்ஸ் கமாண்டோ டீமை கலப்ப சொல்லு. அவனோட சொகுசு கப்பலையே அவனுக்கு கல்லறை ஆக்குறோம். லெட்ஸ் கோ. இருவரும் விக்ரம் சிங்கானியாவின் கார்ப்பரேட் சாம்ராஜ்யத்தை நொறுக்க புயல் வேகத்தில் களமிறங்கினர். அந்த பிரம்மாண்ட சொகுசு கப்பலின் டெக்கில் அரேபிய கடலின் உப்பு காற்று ஆண்ட்ரூ பிலிப்ஸின் முகத்தில் மோதியது. கையிலிருந்து இரத்த சிவப்பு நிற ஒயினை மெல்லச் சுவைத்தபடி வானத்தில் தெரிந்த ஒற்றை நிலவை உற்று பார்த்தான். அவனது கண்கள் மனிதர்களுக்குரியவை அல்ல. அவை எரியும் சாம்பலின் நிறத்தில் எந்தவித உணர்ச்சியுமற்று அமானுஷ்யமாக குளிர்ந்திருந்தன. உலக நாடுகள் எவை எவையோ அவனது பெயரை கேட்டு நடுங்கின. ஆனால் உண்மையில் அவன் வெறும் உளவு மாஸ்டர் மட்டுமே அல்ல, பிரபஞ்சத்தின் இருண்ட பக்கங்களில் வாழும் சில அறியப்படாத சாத்தான்களின் நேரடி பிரதிநிதி. ஆண்ட்ரூ பிலிப்ஸின் இந்த வெறித்தனமான ஆட்டத்தையும் அவனுக்கு பின்னால் இருக்கும் அந்த பயங்கரமான நிழல் உலகத் தொடர்புகளையும் விவரித்து கொண்டே செல்லலாம். 20 வருடங்களுக்கு முன்பு எலினாவும் லியோவும் கொல்லப்பட்ட அந்த நரகமான இரவில் ஆண்ட்ரூவின் ஆத்மா மரணித்தது. கதறி அழுத அவனது கண்ணீர் காலப்போக்கில் உறைந்து விஷமாக மாறியது. பழிவாங்க துடித்த ஆண்ட்ரூ வெறும் மனித பலம் மற்றும் உளவுத்துறை நெட்வொர்க்குகளால் மட்டும் உலகை அழிக்க முடியாது என்பதை உணர்ந்தான். ஆண்ட்ரூவின் உலகமே இந்த 2 மனிதர்களை சுற்றித்தான் இயங்கியது. அவர்கள் வெறும் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அல்ல, ஒருவரையொருவர் உயிர் வாழச் செய்த தூண்கள். ஆண்ட்ரூ ஒரு சர்வதேச உளவுத்துறை அமைப்பின் மிகச்சிறந்த இரக்கமற்ற ஏஜெண்ட். அவனது கூர்மையான புத்தியும் கணிக்க முடியாத உத்திகளும் உலக நாடுகளின் அரசாங்கங்களையே மிரள வைப்பவை. ஆனால் அவனுக்குள் இருந்த ஒரே மென்மையான பகுதி எலினாவும் லியோவும் மட்டும்தான். எலினா ஆண்ட்ரூவின் காதலி. உலகளாவிய தொண்டு நிறுவனம் ஒன்றின் மூலம் ஏழை எளியவர்களுக்காகவும் போர் முனைகளில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காகவும் உழைத்த ஒரு மாபெரும் மனிதாபிமானி.
ஆண்ட்ரூவின் இருண்ட உளவு உலகிற்குள் இருந்த ஒரே ஒளிக்கீற்று எலினாதான். லியோ ஆண்ட்ரூவின் உயிர் நண்பன் மற்றும் அவனது உளவு படையின் வலது கை. பல ஆபத்தான ஆபரேஷன்களில் ஆண்ட்ரூவின் உயிரை காப்பாற்றியவன். ஆண்ட்ரூ, எலினா, லியோ மூவரும் இணைந்து ஒரு புதிய அமைதியான உலகை உருவாக்க கனவு கண்டனர். ஆண்ட்ரூ மற்றும் லியோவின் உளவுத்துறை நெட்வொர்க் உலகை இயக்கும் ஒரு நிழல் உலக கூட்டமைப்பின் தி சிண்டிகேட் மிகப்பெரிய சதியை அம்பலப்படுத்தியது. அந்த சதித்திட்டம் உலக பொருளாதாரத்தை முடக்கி கோடிக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கும் ஒரு ரசாயன ஆயுதம் பற்றியது. தன் உளவுத்துறை அதிகாரத்தை பயன்படுத்தி ஆண்ட்ரூ அந்த திட்டத்தை முறியடிக்க முயன்றான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக உளவுத்துறையின் மிக உயர் மட்டத்தில் இருந்த சில துரோகிகள் அந்த நிழல் உலக கூட்டமைப்போடு கைகோர்த்திருந்தனர். ஆண்ட்ரூ தன் திட்டத்தை முடித்துவிட்டு எலினா மற்றும் லியோவை சந்திக்க ஒரு ரகசிய இடத்திற்கு வந்தான். ஆனால் அங்கே அவனுக்கு காத்திருந்தது மரணப்பொறி. கூட்டமைப்பின் கொலையாளிகள் அந்த இடத்தை ஏற்கனவே சூழ்ந்திருந்தனர். ஆண்ட்ரூவின் கண் முன்னாலேயே எலினாவும் லியோவும் மிக கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டனர். ஆண்ட்ரூவையும் அவர்கள் சாகும்படி அடித்து போட்டுவிட்டு அந்த இடத்தை தீயிட்டு கொளுத்தினர். ஆனால் ஆண்ட்ரூ சாகவில்லை. உடல் கருகிய நிலையில் எரியும் சாம்பலுக்கு நடுவிலிருந்து அவன் உயிர் பிழைத்தான். ஆனால் அவனது ஆத்மா அன்றே மரணித்து விட்டது. கதறி அழுத ஆண்ட்ரூவின் கண்ணீர் காலப்போக்கில் உறைந்து விஷமாக மாறியது. பழிவாங்கும் வெறி அவனது இரத்தத்தில் ஊறியது. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அவனுக்கு ஒரு கசப்பான உண்மை புரிந்தது. வெறும் மனித பலம், துப்பாக்கிகள் மற்றும் உளவுத்துறை நெட்வொர்க்குகளால் மட்டும் உலகை இயக்கும் அந்த நிழல் உலக கூட்டமைப்பை அழிக்க முடியாது. அரசாங்கங்கள், இராணுவம், உளவுத்துறைகள் என அனைத்தும் அந்த எதிரிகளின் கைகளில் இருந்தன. சாதாரண மனிதனாக நின்று பழிவாங்க நினைத்தால் அது மீண்டும் ஒரு தோல்வியில்தான் முடியும் என்பதை ஆண்ட்ரூ உணர்ந்தான். இதன் காரணமாகவே ஆண்ட்ரூ மனித எல்லைகளை தாண்டிய சக்திகளை தேடி புறப்பட்டான். அறிவியல் மற்றும் தடை செய்யப்பட்ட தொழில்நுட்பங்கள், மனித மரபணுவை மாற்றியமைக்கும் இரகசிய பரிசோதனைகள் மற்றும் சைபர்நெடிக்ஸ், பண்டைய மற்றும் மர்மமான சக்திகள், உலகின் அறியப்படாத பகுதிகளில் மறைந்துள்ள விசித்திரமான ஆற்றல்கள் அல்லது மாயாஜாலங்கள். சுருக்கமாக சொன்னால், எலினா மற்றும் லியோவின் மரணம் ஆண்ட்ரூவை ஒரு ஹீரோ என்ற நிலையிலிருந்து உலகையே அழிக்க துணியும் ஒரு டார்க் ஆன்டி ஹீரோ அல்லது வில்லனாக மாற்றியிருக்கிறது. எலினாவின் தூய்மையான அன்பும் லியோவின் புரிக்க முடியாத நட்பும் தான் இன்று ஆண்ட்ரூவை உலகை அழிக்க தூண்டும் உந்து சக்தியாக மாறியுள்ளது. அப்போதுதான் அவன் உலகின் மிக இரகசியமான கொடூரமான நிழல் மனிதர்களை தொடர்பு கொண்டான். அவர்கள் மனித உருவில் வாழும் சாத்தான்கள், தி குளோபல் சிண்டிகேட். சுவிஸ் வங்கிகளின் இரகசிய பாதாள அறைகளிலும் கரீபியன் தீவுகளின் ஆவண காப்பகங்களிலும் மறைந்திருக்கும் உலகின் பெரும் பணக்காரர்கள். இவர்களின் நோக்கம் லாபமல்ல, உலக நாடுகளில் போரை உருவாக்கி அதன் மூலம் ஆயுதங்களையும் மருந்துகளையும் விற்று உலகை ஆள்வது. செயற்கை நுண்ணறிவு AI மற்றும் சைபர் ஆயுதங்களை விற்கும் சர்வதேச குழு. இவர்களின் உதவியோடுதான் உலகத் தலைவர்களின் பர்சனல் லேப்டாப்கள் முதல் அணுசக்தி நிலையங்களின் பாஸ்வேர்டுகள் வரை அனைத்தையும் ஆண்ட்ரூ தன் விரல் நுனியில் வைத்திருந்தான். எந்த ஒரு நாட்டுக்கும் கட்டுப்படாத எல்லையற்ற பவர் கொண்ட சில சர்வதேச புள்ளிகள். இவர்களின் ஒரே வேலை வளர்ந்து வரும் வல்லரசு நாடுகளின் உள்நாட்டு பாதுகாப்பை குலைப்பதுதான். இந்த அறியப்படாத சாத்தான்களின் முழு பலமும் ஆண்ட்ரூவின் கைகளில் இருந்தது. அவர்கள் கொடுத்த எல்லையற்ற பணமும் நவீன ஆயுதங்களும் தான் ஆண்ட்ரூவை அசைக்க முடியாத இன்விசிபிள் மாஸ்டராக மாற்றின. ஆண்ட்ரூவின் மாஸ்டர் பிளானும் 3 புள்ளிகளின் கொடூர பின்னணியும் உலகையே நடுங்க வைக்கும் மர்மங்களும் அரங்கேறின. இந்தியாவின் அசுரத்தனமான வளர்ச்சியை முடக்க இந்த அமானுஷ்ய சாத்தான்கள் ஆண்ட்ரூவுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் தான் இந்த ஆபரேஷன். அதற்காக அவன் தேர்ந்தெடுத்த 3 காய்களும் சாமானியமானவை அல்ல. அஜய் ரத்தோர் தேசபக்தியே உயிர் என்று வாழ்ந்த ஒரு மிலிட்ரி ஜெனரலின் பலவீனம் அவனது மகன் ரோஹித் என்பதை லண்டன் மாஃபியா மூலம் கண்டறிந்தான். மகனின் கழுத்தில் கத்தி வைக்கப்பட்ட போது அஜயின் தேசபக்தி மண்டியிட்டது. இந்திய இராணுவத்தின் இதயமான ஏவுகணை பாதுகாப்பு ரகசியங்கள் ஆண்ட்ரூவின் கைகளுக்கு மாறின. விக்ரம் சிங்ஹானியா, த கிரீடி வெல்ச்சர் கார்ப்பரேட், உலகின் பணப்பசி பிடித்த ஓநாய். அவனுக்கு ஆண்ட்ரூ காட்டிய ஆசைதான் டார்க் சஞ்சீவினி. வைரஸை பரப்பி ஒட்டுமொத்த இந்தியாவையும் மருந்திற்காக தவிக்க விட்டு பல்லாயிரம் கோடிகளை சுருட்டும் மாஸ்டர் பிளான் அது. அரவிந்த் மாதவன், த மேட் சயின்டிஸ்ட், சிறையில் பழிவாங்கும் வெறியோடு இருந்த விஞ்ஞானி.
விக்ரமின் பணத்தையும் அஜயின் அதிகாரத்தையும் கொடுத்து அரவிந்தன் மூளையை பயன்படுத்தி அந்த பயங்கரமான வைரஸை உருவாக்க வைத்தான். இந்த 3 பேராசை மற்றும் பலவீனங்களை இணைத்து இந்தியாவை ஒரே அடியில் சாம்பலாக்கத் தன் சொகுசு கப்பலிலிருந்து காய்களை நகர்த்தி கொண்டிருந்தான் ஆண்ட்ரூ. டெல்லி ரகசிய கட்டுப்பாட்டு அறையின் பிரம்மாண்ட திரைகளில் ஆண்ட்ரூ பிலிப்ஸிற்கு பின்னால் இருக்கும் இந்த அறியப்படாத சாத்தான்களின் நெட்வொர்க் வரைபடம் இரத்த சிவப்பு நிற கோடுகளாக ஓடிக்கொண்டிருந்தது. இதை படித்து முடித்த ஜீவாவின் உடல் பதற்றத்தில் லேசாக நடுங்கியது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.